வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான மட்டன் நல்லி ஃப்ரை ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு மட்டன் நல்லி ஃப்ரை ரெசிபி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி கூட உங்களுக்கு நான் லிங்க் போடுறேன். இங்கே முன்கூட்டியே நான் மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதில் எங்கள் அம்மா சோம்பு கொஞ்சம் மிளகு சேர்க்குவாங்க. அது எப்போவுமே இருக்கும் எங்கள் வீட்டில். இஞ்சி பூண்டு விழுதில் கொஞ்சமாக மஞ்சள் தேவை. முதல்ல இந்த மட்டனை வேக வச்சுக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டன் நல்லா வெந்துடணும். அப்போ நம்ம நல்லி எலும்பு பிரித்து எடுத்துக்கலாம். இங்கே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, தண்ணி விட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஏன்னா அந்த மட்டன் வெந்தால் அந்த காரம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த மட்டனை தண்ணி விட்டு நல்லா கலந்து மிதமான தீயில் ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மட்டனை. எங்கள் வீட்டில் போர்வெல் தண்ணி, ஸோ மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 4 விசில் வச்சு பார்க்குவோம். அந்த மட்டன் வேகலைன்னா இன்னொரு 2 விசில் வச்சு எடுத்துடுவோம். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி மட்டன் வேகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மட்டன் வெந்துடணும். ஸோ எந்த ரெசிபிக்குமே மட்டன் நல்லா வெந்துடணும். இப்போ நான் மூடி போட்டு விசில் வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டேங்க. மட்டன் நல்லா வெந்ததும் அந்த நல்லி எலும்பெல்லாம் பிரித்து எடுத்துக்கினேன். ஸோ மட்டன் பாதி, நல்லி எலும்பு பாதி பிரித்து எடுத்துக்கினேன். மட்டன் நான் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த நல்லி எலும்பு ரெடியாக இருக்குது. அது பிரித்து எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நல்லி ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லி எலும்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம், பொடியாக நறுக்கியிருக்கோம். தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கோம். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கோம். அடுத்து நம்மளுக்கு கரம் மசாலா தூள் அத்தனையும் தேவைப்படும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம், அன்னாசிப்பூ, கல்பாசி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேங்க. முதல்ல நான் மசாலாவை வதக்கி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பாதி அளவுக்கு அந்த கரம் மசாலா அத்தனையும் சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்துருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, சீரகம் இத்தனையும் சேர்த்துருக்கேன். அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கணும் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகா, தக்காளி. இப்போ இத்தனையும் நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சை மிளகா சுத்தமாக காரம் இல்லை. ஸோ நிறைய நீங்கள் சேர்த்துடாதீங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் காரம் கிடைக்கிறது. ஸோ அதிகமாக காரம் இருக்கிற பச்சை மிளகாவும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். நான் இங்கே சேர்த்துருக்க பச்சை மிளகாவில் சுத்தமாக காரம் இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு அதிகமாக நான் பச்சை மிளகா சேர்த்துருக்க மாதிரி தெரியும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துக்கினேன். அதே கடாயை மிதமான தீயில் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் மெல்லிசா நறுக்கியிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்சியில் அந்த தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் நல்லா ஆறி இருக்குது. அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள், மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிளகுத்தூள் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துடுங்க. மசாலா நல்லா வழுவழுன்னு அரைச்சதும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்நேரத்துக்கு நம்ம இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து வதக்கிக்கலாம். அது இதில் நம்ம அரைச்சிருக்க மசாலா இப்போ சேர்க்கணும். அரைச்சிருக்க மசாலா சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கணும். சேர்த்து இந்த மட்டனை மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த மட்டன் வேக தேவையில்லை. ஜஸ்ட்டு வதங்கினா போதும். அந்த மசாலாவில் நல்லா குக்கானா போதும். இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். ஸோ ஆன மட்டுக்கும் தீ பிடிக்காமல் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அந்த கடாயில் ஆல்மோஸ்ட் அந்த மசாலா ஒட்டி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் கருவேப்பிலை, மிளகுத்தூள், மல்லித்தழை, தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு முறை ஒரு பெரட்டி ஒரு வதக்கி அருமையான
நல்லி ஃப்ரை சுட சுட பரிமாற போகிறேங்க. ஒரு ரொம்ப அருமையான ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். மட்டன் நல்லி ஃப்ரை பிரியாணியோட ஒரு அருமையான சைட் டிஷ், நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.